friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது இனிப்பு தட்டை. இது கூட வந்துன்னா மைதா மாவு கொஞ்சமா வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து நெய். இந்த மூணு பொருள் இருந்தாலே போதும் இனிப்பு தட்டை ரெடி ஆயிரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம 1 கப் மைதா எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப்புக்கு நம்ம 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா ஒரு சிட்டிகை உப்பு. இது கூட நெய் 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம மீடியமான பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு, அதாவது கெட்டியாக இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு இப்படி இருக்கணும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாகவும் பிடிச்சிக்கலாம், இல்லைனா பெருசாக அது பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன, அதாவது ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். மாவை பிரிச்சுக்கலாம், நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக இருக்கிறதுல நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். மீதியை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். நல்லா இதே மாதிரி கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ நம்ம ஃபோர்க் எடுத்துகிட்டு ஃபோர்க்கில் இந்த மாதிரி ஓட்டு போட்டுக்கலாம். 2 சைடுமே போட்டுக்கலாம். இதுவே நம்ம திருப்பிட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஃபோர்க்கில் வந்து ஹோல் போடலன்னா உப்பி வந்துடும். உப்பி வரக்கூடாது. பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம மற்றதையும் போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்செடுக்கணும். பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், ரொம்ப தீயக்கூடாது. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம். இப்போது சுகர் சிரப் வந்து ரெடியானதுக்கப்புறம், அதாவது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம டிப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வைக்கணும். நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதே அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதே கப்பில் நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வந்தோடனையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு லைன் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. இன்னும் ஒரு 2 நிமிஷமாவது ஆகும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. ஒரு கம்பி பதம்னா நம்ம கையில் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனி பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் இனிப்பு தட்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.